கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது மகிழ்கிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில முக்கியமான செய்திகள் இந்த செய்தி வரிசையில் விடப்பட்டதினாலே அவற்றையெல்லாம் மீண்டுமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவர்களிடையே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். புதுப்பாட்டு இந்த தலைப்பிலே 2வது செய்தி. புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று வாசிக்கிறோம். 1,44,000 பேர் ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறோமே 7ஆம் அதிகாரத்திலே. அவர்களெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர் என்று சொல்லி 12 கோத்திரங்களிலும் இருந்து மீட்டுக்கொள்ள மக்கள், முத்திரைப்படப்பட்ட மக்கள், இஸ்ரவேலர், யூதர்கள். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே பூமியிலிருந்து எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 1,44,000 பேர். அவர்கள் வேறு, இவர்கள் வேறு. ஸோ இவர்கள் செய்த பல காரியங்களிலே ஒன்று, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். 3ஆம் வசனம். மீண்டும் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். புதுப்பாட்டு, கர்த்தருக்கு எப்பொழுதும் புதுப்பாட்டை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தில் இன்னும் 33ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, இப்படி பல சங்கீதங்களின் அடிப்படையிலே புதுப்பாட்டு என்ற வார்த்தை விஸ்தரிக்கப்படுவதாக வேதத்தில் இதை வாசிக்கிறோம். புதுப்பாட்டு என்றால் என்ன? புதிதாக இயற்றப்பட்ட ஒரு பாட்டு என்று சொல்லலாம். புதிய ஒரு ஆசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் வழங்கும் பாடல் என்று சொல்லலாம். பாடகர் அல்லது பாடகர் குழு பாடக்கூடிய முதல் பாட்டு என்று சொல்லலாம். இன்னும் புதிய ஒரு ராகம் போட்டு மெட்டமைத்து பாடக்கூடிய பாட்டு என்று சொல்லலாம். என்னதான் புதிய பாட்டாக இருந்தாலும் புதியதும் பழையதாகுமே. பல பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருஷந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். புதிய புதிய பாடல்கள் என்பார்கள். ஆனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த பாடல்களெல்லாம் பழையதாகிவிடும். சில பழைய பாடல்கள் இருக்கின்றன, பாமர கீர்த்தனை பாடல்கள். அவை இப்பொழுது பாடினாலும் புதியதாக இருக்கும், இனிமையாக இருக்கும். சரி, கர்த்தருக்கு புதிய பாடல், புதிய அனுபவத்தோடு
புதிய கிருபையோடு வாழ்க்கையின் புதிய நிகழ்ச்சிகளோடு பாடக்கூடிய பாடல் என்று சொல்லி பொருள் கொள்ளலாம். புதிய அனுபவமாக இருக்கும், புதிய ஆள் பாடக்கூடிய பாடலாக இருக்கும், புதிய ஆசீர்வாதங்களை பெற்று பாடக்கூடிய பாடலாக இருக்கும், புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டதினால எழுச்சி அடைந்த ஒரு பாடலாக இருக்கும், ஆண்டவருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய புதிய புதிய வழிகள், கற்பனைகள், பிரமாணங்கள் இவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடல்களாகவும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் காணப்படக்கூடிய பாடல் எத்தகைய தன்மை உள்ளது, அந்த பாடலில் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கும். இருப்பினும் ஏறக்குறைய ஒரு 7 சிறப்புகளை அந்த பாடலிலே காணப்படுவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, முதலாவதாக என்ன சிறப்பதிலே 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14:3-4 அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கும் முன்பாகவும் மூப்பர்களுக்கும் முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட மற்றவர்களிடமிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட சத்துருக்களிடமிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட, குறிப்பாக பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இது விடுதலையின் பாடல். மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள், மீட்படைந்தவர்கள் பாடக்கூடிய பாடல் என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இரட்சணிய பாடல்கள் என்று சொல்லி கூட இந்த பாடலை குறித்து நாம் அறியலாம். 32ஆம் சங்கீதம் பாருங்கள், அதில் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் பாடக்கூடிய பாடல் விடுதலையின் பாடல். அதை குறித்து சிறப்பாக அறிவிக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். 32ஆம் சங்கீதம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும், எதை அடக்கி வைத்த மட்டும்? என் பாவத்தை, மீறுதலை, அக்கிரமத்தை, கபடை, முதல் 2 வசனங்கள், இவற்றையெல்லாம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நோய்கள், எதற்கு நோய்கள் வருகின்றன? முக்கியமான முதற்காரணம் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், கபடுகள். இவற்றையெல்லாம் அடக்கி வைத்த மட்டும், அறிக்கை செய்யாத மட்டும், அவற்றிலிருந்து விடுதலை பெறாத மட்டும். 4ஆம் வசனம், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. என் சாரம், என் சரீரத்தின் உணர்வுகள், என்னுடைய சரீரத்தின் பலன்கள் வறண்டு போயிற்று. வசந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக வறண்டு போன ஒரு வாழ்க்கையை சங்கீதக்காரன் வாழ்வதாக பார்க்கிறோம். காரணம், அடக்கி வைத்த மட்டும், பாவத்தை அடக்கி வைத்த மட்டும். அப்போ என்ன செய்யணும்? அடுத்த வசனம் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மீறுதல், அக்கிரமம், பாவம், கபடு எல்லாவற்றையும் அறிக்கையிடும் மட்டும் ஆண்டோடைய கை பாரமான கை. அறிக்கையிட்ட மாத்திரத்திலே, மன்னிப்பு பெற்ற மாத்திரத்திலே அது பாக்கியம் அருளக்கூடிய கை என்று நாம் பார்க்கிறோம். சரி, தேவரீரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சரி, இப்பேற்பட்ட பாடல் எத்தகையது? இளவசனம் பாருங்கள், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே சேலா, 5ஆம் வசனத்திலே சேலா, 7ஆம் வசனத்திலே சேலா. சேலா என்றால் இந்த இடத்திலே இருந்து நீங்கள் நிறுத்தி சிந்திக்கவும் என்று அர்த்தம். ஸ்டாப், பாஸ் அண்ட் திங்க் என்று அர்த்தம். ஆக தொடர்ந்து வாசிக்கக்கூடாது. வாசிக்க கேட்ட வசனங்களுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு, குறிப்பாக இந்த சங்கீதத்திலே நம்முடைய பாவங்கள் அற கழுவப்பட்டோம் என்ற நிச்சயம் வந்த பிறகு தொடர்ந்து வாசிக்க வேண்டும், தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி செய்துவிட்டால் சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலையும் சந்தோஷமாக நாம் பாடலாம். முதலாவதாக விடுதலையின் பாடல் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த மக்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தாரே,
எபேசியர் 2ஆம் அதிகாரம். அப்பேற்பட்டவர்கள் பாடக்கூடிய பாடல் இந்த பாடல் என்று சொல்லி வேதத்தில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆக முதலாவதாக விடுதலை பாடல், இரண்டாவதாக விண்ணப்பத்தின் பாடல், இரண்டாவதாக விண்ணப்பத்தின் பாடல் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 6ஆம் வசனம் பாருங்கள். அதே 32ஆம் சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எதற்காக ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம்னா உதவி, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம்னா 2 அர்த்தம் இருக்க. குறிப்பாக ஒன்று, விண் அப்பம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஜீவ அப்பம், பரமமன்னா இயேசு. விண்ணப்பம்னா இயேசுன்னு அர்த்தம். இரண்டாவதாக இயேசுவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் விண்ணப்பம் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான் என்ற கருத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே விண்ணப்பம் என்ற கருத்தையும் நாம் காண்கிறோம். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடிய மனிதர்களாக இவர்கள் விளங்குவதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, அதை 14ஆம் அதிகாரம் மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாடலிலே விண்ணப்பம் இருந்தது என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். விண்ணப்பம் ஆண்டவரை நோக்கி கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் காரியங்கள் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். விண்ணப்பம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை. கலக்கமான சூழ்நிலையிலே விண்ணப்பம், அதே வேளையிலே களிப்பான சூழ்நிலையிலே விண்ணப்பம், தனிமையாக இருக்கும் பொழுது விண்ணப்பம், கூட்டத்தோடு இருக்கும் பொழுது விண்ணப்பம், பலவீனமான சூழ்நிலையிலே விண்ணப்பம், பலன் பெற்ற சூழ்நிலையிலே விண்ணப்பம், புலம்பலோடு ஜெபிக்கும் பொழுது விண்ணப்பம், ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுதும் விண்ணப்பம், வியாதியிலே விண்ணப்பம், வறுமையிலே விண்ணப்பம், விரோதிகள் சூழ்ந்த சூழ்நிலையிலே விண்ணப்பம், வேலை கிடைக்காத சூழ்நிலையிலே விண்ணப்பம், வெகுவாக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே, எல்லா சூழ்நிலையிலும் விண்ணப்பம். எனவே விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என் கண்ணீரை கண்டவரே என்று நாம் பாடுகிறோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்று சொல்லிக்கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே என்று சொல்லிக்கூட நாம் பார்க்கிறோம். காரிருளில் என் நேச தீபமே என்று சொல்லியும் ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவதாக அறிந்திருக்கிறோம். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு நாம் உரையாடுவது, ஆண்டவரோடு நாம் உறவாடுவது ஜெபம் ஆகும். ஐயா, நான் போகிறேன் பாருங்க, அந்த ஆளுக்கு கூட எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாதுயா. அப்படியா? எவ்வளவு நாளா? 12 வருஷமா ஐயா. அவன் இந்த பக்கமாக வந்தா நான் அந்த பக்கத்தில் போயிடுவையா. அவன் அந்த சந்துவில் இருந்தால் நான் இந்த சந்துவில் ஒளிஞ்சுக்கிடுவேன் ஐயா. பேச்சுவார்த்தை கிடையாது. அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆமாம், ஆண்டவரோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? ஆண்டவரோடு பேசுதல் என்றால் என்ன? ஆண்டவருடைய பேச்சை கேட்டுதல் என்றால் என்ன? பேச்சுவார்த்தை. பேச்சுனா ஜபம், வார்த்தைனா வசனம். ஆண்டவரோடு நாம் பேசுவது ஜபம், ஆண்டவர் நம்மோடு பேசுவது வேதம். வேதமும் ஜபமும் நம்முடைய வாழ்க்கையிலே இணைந்து காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கும் இடையே டாக்கிங் டர்ம்ஸ், we should be in talking terms with God. ஆண்டவருக்கு நமக்கும் ஓயாது பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும். ஓயாது, ஆமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இடைவிடாத ஆண்டவரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆள் ஃபோன் பண்ணுகிறாரா, ஹலோ என்று சொல்லாதிருங்கள். மனதிற்குள்ளே அல்லது வாயார பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு ஹலோ சொல்லுங்கள். சரியா? கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி எப்பொழுதும் நாவிலே வாயிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 34 நமக்கு அறிவிக்கிறது. ஆக முதலாவதாக இந்த பாடல் விடுதலையின் பாடல், புது பாடல், விடுதலையின் பாடல். இரண்டாவதாக விண்ணப்பத்தின் பாடல். மூன்றாவதாக வசனம் சார்ந்த பாடல். வசனம் சார்ந்த பாடல். ஒரு பாடலா கண்டபடி எழுதக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எழுதக்கூடாது, நம்முடைய மனதில் இருதயத்தில் தோன்றுவதை எல்லாம் எழுதக்கூடாது. எழுதும் பொழுது வசனம் அதில் இருக்கிறதா, வசனத்திற்கு புறம்பாக அதில் வசனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே நம்முடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய விசுவாசமே வசனம்தானே.
விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 119 சங்கீதம் பாருங்கள். 119 சங்கீதம் வசனத்தின் கீதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 119 சங்கீதத்தில் வசனத்திற்கும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்க இருக்கிறோம். 119 சங்கீதம் 54 வசனம். 54 பாருங்க, 54 வசனம் பார்க்கும் பொழுது, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று வாசிக்கிறோம். பரதேசியாய் தங்கக்கூடிய வீடு, எந்த வீடு? உங்க வீடு, என்னுடைய வீடு. நிரந்தரமான வீடு அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு குடியிருக்க பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது சுதேசி வீடு அல்ல, இது பரதேசி வீடு. இங்கே இருப்போம், கொஞ்ச நாளிலே பறப்போம். எனவே இந்த தற்காலிகமான வீட்டில் தங்கி வாழும் பொழுது நம்முடைய பாடல்கள் எல்லாம் வசனம் சார்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அதே சங்கீதத்தில் 17 வசனத்தில், இன்னும் 72 வசனத்தில், 162 வசனத்தில், இன்னும் 62 வசனத்தில், 144 வசனத்தில், 148 வசனத்தில் நம்முடைய பாடல்கள் வசனம் சார்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வர்ணிக்கப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சார்ந்த பாடலாக நம்முடைய சங்கீதம் இருத்தல் வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது இந்த வசனங்களை எல்லாம் ஜாக்கிரதையாக நம்முடைய பாடல்களில் கையாள வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனையோ பாடல் புத்தகங்களை நான் பார்த்திருக்கிறேனே. அந்த காலத்தில் பேரின்ப கீதங்கள், பிறகு கன்வென்ஷன் கீதங்கள், நித்திய ஜீவன் கீதங்கள், எத்தனையோ புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்களிலே எத்தனையோ தவறுகள், எத்தனையோ தப்புக்கள். வசனம் சார்ந்த உண்மையான சத்தியமான பாடல்களாக அநேக பாடல்கள் இல்லை. எனவே ஒரு பாடல் எழுதிய பிறகு இது சரியா இருக்கிறதா என்பதை வசனத்தில் விருத்தி அடைந்தவர்கள், வசனத்தில் விளைந்தவர்கள் அவர்களிடத்தில் காட்டி, ஐயா இது சரிதானா, நீங்கள் ஓகே பண்ணினால் நான் ராகம் போட்டு பாடப்போகிறேன் என்று சொல்லலாம். கர்த்தரே எனக்கு சொன்னார் என்று சொல்லி, கர்த்தரே இந்த பாடலை எனக்கு தந்தார் என்று சொல்லி பொய் சொல்லாதிருங்கள். பாடல்கள் சரியானவையா பிழையானவையா என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் காட்டி, வேத பண்டிதர்களிடத்தில் காட்டி, அவர்கள் சரி என்று சொன்ன பிறகு பாட்டுக்கு மெட்டு போடுங்கள், அந்த பாடல்களை பாடுங்கள். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று பாடல் எழுதினால் அது தப்பான பாட்டு. யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், யோசுவா 1 அதிகாரத்தில் 3 வசனம் முதலாக, யோசுவா நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தம் என்று ஆண்டவர் சொன்னார் ஒழிய, நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் எனக்கு சொந்தம் நீ சொல்லல. நீ மிதிச்சாலும் சரி மிதிக்காட்டாலும் சரி பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆக ஒரு வசனம் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது புத்தியை பறிகொடுத்து வித்தியாசமாக எழுதாதிருங்கள், மற்றவர்களை குழப்பாதிருங்கள். தேவ ஆராதனைகளிலே அந்த மாதிரிப்பட்ட பாட்டுகளை பாடி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ திருச்சபையிலே கொள்கை குழப்பங்களை உண்டு பண்ணாதிருங்கள். ஐயோ, இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். 1 யோவான் 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2 அதிகாரம் அல்ல, 1 அதிகாரத்திலிருந்தே பார்க்கிறோமே. தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா என்று பாடியிருக்கிறோமே ஒரு காலத்தில். நல்ல பாட்டு, தெளிவான பாட்டு. ஆனால் இன்றைய நாட்களிலே போதனை என்ன, பாடல்கள் என்ன? முதல்ல நீ ரட்சிக்கப்படணும், அதுக்கு பிறகு அபிஷேகம் பெறணும். வேதம் அப்படியே சொல்லுது? எங்க சொல்லுது? ரட்சிப்பும் அபிஷேகமும் ஒன்று. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அபிஷேகம் என்பது பெற்ற அனுபவமே ஒழிய பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் அல்ல. வேதம் சொல்லுகிறது. எங்கே கொஞ்சம் விளக்குவீங்களா ஐயா? அதுக்காகத்தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். 1 யோவான் எடுங்கள். எப்படி நீ பார்த்துருவோமே, வசனத்துக்கு வெளியே நான் போக மாட்டேன். பைபிளினுடைய ஸ்விம்மிங் பூல், அங்கே இருந்துதான் வேதத்தின் காரியங்களை உங்களுக்கோ அல்லது எவருக்கோ நான் போதிப்பேன். 1 யோவான் 1 7 வசனம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். சரியா? 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். பாவ அறிக்கை பண்ணுங்கள், இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். இதில் எங்களுக்கு குழப்பம் இல்லையா? எல்லாம் சரிதான். 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. இப்போ உங்களை ஒரு பிடி பிடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் பாருங்கள், 12ஆம் வசனம். பிள்ளைகளே, யாரவங்க? பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஐயா, அபிஷேகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாருங்க, தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனம், அதை ஒன்றியவன் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற வேண்டியல்ல, பெற்று என்று வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள். சொல்றேன், இன்னும் கொஞ்சம் கழிச்சு இன்னும் உங்களுக்கு சுத்தமா விளங்கலன்னு வச்சுக்கிடுங்க. ஒண்ணு நீங்கள் முட்டாள்கள் அர்த்தம், அல்லது திமிர் பிடித்தவர்கள் அர்த்தம். 2ல ஒண்ணுதான். திரும்ப 20ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். தொடர்ந்து 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். வேதத்தில் பெற வேண்டிய அபிஷேகம் சொல்லப்படல, பெற்ற அபிஷேகம். ஆமா, இயேசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இயேசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இயேசு அவர் ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், ரட்சிப்பார்னு வேதம் சொல்லுது. இயேசுன்னா ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு. ஐயா, அபிஷேகம். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லி தந்திருக்காங்களா? கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். The word Christ means the anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பும் சொந்தம், அபிஷேகமும் சொந்தம். இதுதான் வேதம், இதுதான் வேதம். இதற்கு மிஞ்சிய அபிஷேகத்தை நான் பெறவில்லை. இயேசு என்னுடைய ரட்சிப்பு, கிறிஸ்து என்னுடைய அபிஷேகம், இயேசு கிறிஸ்து என்னை அபிஷேகித்தவர். பேசிக்கொண்டிருக்கிறேன். இதற்கு முற்றிலும் புறமான காரியங்களை சொல்லுகிறவர்கள் வேத புரட்டர்கள். நீ எதையும் பெற்றுவிட்டு போ, ஆனால் இதை உன்னால் மறுதலிக்க முடியாது. அபிஷேகம் என்பது பெற வேண்டிய அனுபவம் அல்ல, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அனுபவம் என்று சொல்லி வேதம் கற்றுக்கொள்கிறது. ஆக குழப்பி பாட்டுக்களை எழுதாதிருங்கள், திருச்சபைகளை குழப்பாதிருங்கள். உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் பிடிச்சிருக்கா, உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? முதலாவதாக விடுதலையின் பாடல், 2வதாக விண்ணப்பத்தின் பாடல், 3வதாக வசனம் சார்ந்த பாடல், 4வதாக வாக்குத்தத்தங்களின் பாடல். வாக்குத்தத்தம் தரக்கூடிய பாடலாகவும் பாடல்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 14ஆம் அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. எப்படி? 4ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 14:4, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களை, அப்படின்னா பரிசுத்தமுள்ளவர்கள், கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஏன் எங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நிறைய வாக்குறுதிகளை அவர்களுக்கு ஆண்டவர் வாரி வழங்கி கொண்டே இருப்பார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று தொடர்ந்து வாசிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்தத்தங்கள். கண்களை ஏறெடுப்பேன் என்று பாடுகிறோமே, ஆண்டவரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. வரிசையாக அந்த சங்கீதத்திலே வாக்குத்தத்தங்கள் வருவதாக நாம் பார்க்கிறோம். தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ 23ஆம் சங்கீதத்தை பாடுகிறோமே. தொடர்ந்து வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் வருவதாக நாம் பார்க்கிறோம். ஐயா,
சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகின்றன, பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஒன்றும் நடக்கலையே. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய் என்றெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் ஐயா. ஆனால் வாலாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கீழ்மட்டத்தில் தான் நான் ஜீவிக்கிறேன், இன்னும் மேலே முன்னேறல ஐயா, இன்னும் வாலாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா. அது ஏன் ஐயா? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே. ஏன் நிறைவேறவில்லை? அப்போ நான் என்ன செய்யணும் ஐயா? வாக்குத்தத்தங்களிலே குறைபாடு இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் உண்டு. உங்களுக்கு தேவை வாக்கு தத்தம், தேவனுக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் தத்தம். வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்யாம வாக்கு தத்தங்கள் சொந்தமாகாது. சில சமயங்களிலே முழுமையான வாக்கு தத்தங்கள் கொடுக்க மாட்டாங்க. அரை வாக்கு தத்தம், கால் வாக்கு தத்தம், மாகாணி வாக்கு தத்தம், இப்படி வாக்கு தத்தம் குறைச்சு எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை தான் சொல்வாங்களே ஒழிய எது ஆண்டவருக்கு பிடிக்குமோ அதை சொல்ல மாட்டாங்க. நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். இது வாக்குத்தத்தமா? அரைக்கால் வாக்குத்தத்தமா? மாகாணி வாக்குத்தத்தமா? முழு வாக்குத்தத்தம் இல்லையே. கேலண்டர்ல, ஸ்டிக்கர்ல, வசன போர்டுல எழுதி தந்துருதாங்களே. அரை குறை வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையிலே செல்லுபடியாகாது, சொந்தமாகாது. அங்க எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த வசனம், அந்த வாக்குத்தத்தம் எடுத்து பாருங்க. உபாகமம் 28 வசனம் 14. அங்க வாக்கு தத்தமும் இருக்கும், வாழ்க்கையின் தத்தமும் இருக்கும். வாழ்க்கையின் தத்தத்தை விட்டுருவோம், வாக்கு தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிடுவோம், நடக்காது. உபாகமம் 28 அதிகாரம் 14 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். மூணையும் விட்டுருவோமே. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை விட்டு வாக்குத்தத்தம். மந்திரத்துல மாங்காய் காய்க்காது. முதல்ல கீழ்ப்படி, மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி. கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவர் சொன்னாரு, இவர் தந்தாரு, இவர் தலையில வச்சு ஜெபம் பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. வேதத்தின் அடிப்படையில் அந்த வாக்குறுதிகளை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். கொடுக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வசனம் சார்ந்த வாக்குத்தத்தங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விடுதலை பாடல், இரண்டாவதாக விண்ணப்பத்தின் பாடல், மூன்றாவதாக வசனம் சார்ந்த பாடல், நான்காவதாக வாக்குத்தத்தம் சார்ந்த பாடல், ஐந்தாவதாக வெற்றியின் பாடல். வெற்றியின் பாடல் என்று சொல்லியும் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 14 அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. எப்படி? 7 வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து ஆண்டவர் பெற்ற வெற்றியை, ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வெற்றியை இந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஆண்டவர் பெற்ற வெற்றி, அந்த வெற்றியிலே நமக்கு பங்கு உண்டு என்பதை இந்த அதிகாரம் முழுமையுமாக நமக்கு அறிவிக்கிறது. அந்த காலத்திலே யோசுவா தன்னுடைய படைகளை நிறுத்தும் பொழுது, படைகளுக்கு முன்னால் யார் செல்ல வேண்டும்? ராஜா தானே செல்ல வேண்டும், அல்லது சேனை தளபதி தானே செல்ல வேண்டும்? பாடகர்களை நிறுத்தினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். லேவியர்கள், பாடகர்கள் அவர்களை நிறுத்தி அவர்கள் பாடல், அவர்கள் ஆர்ப்பரிப்பு அதோடு சென்று வெற்றி பெற்றதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெற்றுக்கொண்டோம்னா வெற்றி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். வெற்றியின் பாடலாக நம்முடைய பாடல்கள் அமைந்திருக்க வேண்டும். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார் என்று சொல்லி பாடக்கூடிய பாடல்களாக நம்முடைய பாடல்கள் அமைந்திருக்க வேண்டும். ஒரு படைக்கு முன்பாக பாடல்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாகவே நன்றி அறிதலின் பாடல்களை பாடிக்கொள்ள வேண்டியது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை விளக்கமாக இருக்கிறது. ஆறாவதாக விளம்பரத்தின் பாடல்கள். என்ன விளம்பரம்? சுவிசேஷத்தின் விளம்பரம். 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் சுவிசேஷத்தின் விளம்பரம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷம் உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு அதை சொல்லுவதாக வேதத்திலே நான் பார்க்கிறோம்.
ஆக நம்முடைய பாடல்களிலே சுவிசேஷம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். உங்களுக்குள்ளே வாழ்வதற்காக ஆண்டவர் 3ஆம் நாளிலே எழும்பினார். அவரோடு வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவித்து பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்கள் என்று அறிவிக்கக்கூடிய பாடல்களாக, சுவிசேஷத்தின் பாடல்களாக இந்த பாடல்கள் இருக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, நான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே தாசரே இத்தாரணிய அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று பாடி மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அளவிலே நம்முடைய பாடல்கள் அமைந்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம், கடைசியாக விசுவாசத்தின் பாடல். ஐயா, இதெல்லாம் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஐ வாண்ட் டு என்கிரேவ் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் யோர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா உண்மைகளும் பதிந்திருக்க வேண்டும். என்ன, இதுவரை நான் 6 சொல்லிட்டேன், 7வது சொல்ல போகிறேன், ஏதோ ஒரு பாயிண்ட் விட்டுருப்பீங்களே, செக்லிஸ்ட். அதெல்லாம் நீங்கள் பரிசோதித்து பார்க்கத்தக்கதாக, பரிசீலித்து பார்க்கத்தக்கதாக திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போ பவுல் சொல்கிறான், எழுதுனதையே எழுதுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். பவுல் சொன்ன அதே காரியத்தை வித்தியாசமாக நான் சொல்லும் பொழுது, சொல்றதை திரும்ப திரும்ப சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக விடுதலையின் பாடல், 2வதாக விண்ணப்பத்தின் பாடல், 3வதாக வசனம் சார்ந்த பாடல், 4வதாக வாக்குத்தத்தமுள்ள பாடல், 5வதாக வெற்றியின் பாடல், 6வதாக விளம்பரத்தின் பாடல். என்ன விளம்பரம்? சுவிசேஷ விளம்பரம். 7வதாக விசுவாசத்தின் பாடல், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்கும் பாடல். இங்கே பார்க்கிறோம், 7ஆம் வசனம் மீண்டும் பாருங்கள். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி 800 தடவை பாடியிருப்பீர்களே. உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். என்ன அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விசுவாச பாடல்கள் பாட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். புதிய பாடல்கள் பாடுவதில் உள்ள நன்மைகள், அதனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பாடல்களிலே நம்முடைய இருதயம் அமைந்திருப்பதாக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாட்களில் நாங்கள் செய்திகளை படிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பாடல்களில் உள்ள அம்சங்கள் எங்களுடைய பாடல்களிலே விளங்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் வழி நடத்தும். எங்களுடைய சொற்புத்தியையோ சுய புத்தியையோ சார்ந்து வாழாமல் தேவ சத்தியத்தை நாங்கள் சார்ந்து வாழத்தக்கதாக, குறிப்பாக நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பாடப்படத்தக்கதாக வேதம் சார்ந்த பாடல்களாக நாங்கள் பாட கிருபை தாரும். நாங்கள் பாடும் பாடல்களை இன்னொரு முறை நாங்கள் பரிசோதித்து பார்த்து இதெல்லாம் சரியா என்று விளங்கி கொண்டு சத்தியத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் பாடத்தக்கதாக அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.